அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸில் எக்ஸைஸ் 6.2 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நான் போன வீடியோவில் எக்ஸைஸ் 6.2 இன்ட்ரடக்ஷன் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸைஸ் 6.2 ஈஸியாக புரியும். நீங்கள் அதை முதல்ல பார்த்துருங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் போகலாம். Show that the function given by fx equal to 3x plus 17 is strictly increasing on R. அதாவது நம்ம ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்னா கண்டிஷன் இருக்குது. என்னென்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதோட f dash of x வந்து greater than 0வாக இருக்கும். For every x belongs to open interval ABயில் இருக்கும். அடுத்தது இன்னொரு கண்டிஷன், எஃப்எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்காக இருந்ததுன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏபி. இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் தான் இந்த எக்ஸைஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்னென்னா, ஷோ தட் த ஃபங்க்ஷன் கிவன் பை எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 3x plus 17 இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். ஸ்ட்ரிக்டாக இன்க்ரீஸிங் ஆகுதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும். ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 3x plus 17. அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னவாக இருக்கும்னா 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 3 வரும். இதை 17 டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, இது கான்ஸ்டன்ட். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3, இது வந்து கிரேட்டர் தேன் 0, ஜீரோவோட கிரேட்டர் தேன். இப்போ நம்ம கண்டிஷன் என்ன, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இது என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். இதுக்கு இப்போ இது என்ன, திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். சப்போஸ் நம்ம வந்து எஃப் டேஷ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து 1ன்னு கொடுத்தோன்னுச்சுங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு 1ன்னு கொடுக்குறோம். இந்த ஃபங்க்ஷன் 3 தானே, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு 3 தானே. இப்போது இங்கே 3ன்னு இருக்குது. இதுக்கு எஃப் டேஷ் ஆஃப் 1ன்னு கொடுத்தோன்னா 3 ஃபங்க்ஷனே இல்லை, வெறும் 3 தான் இருக்குது, எக்ஸ் ஃபங்க்ஷன் இல்லை. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் -1 கொடுத்தாலும் எக்ஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும், இல்லை வெறும் 3 தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து 3 இஸ் கிரேட்டர் தேன் 0, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0னா the function வந்து strictly increasing function. செகண்ட் சம் பார்க்குறோம். show that the function given by fx equal to e to the power of 2x is strictly increasing on R. நமக்கு strictly increasing on R தான் f dash of x கண்டுபிடிக்கணும் தெரியும். முதல்ல f dash of xங்கிறது என்னென்னா, f dash of fxங்கிறது e to the power of 2x. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா f dash of x வரும். e to the power of 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு e to the power of 2x தான் வரும். அதாவது e to the power of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா d/dx of e to the power of x என்னன்னா e to the power of x தான். இப்போ இந்த இடத்துல e to the power of 2x கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா e to the power of 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e to the power of 2x வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷன் 2x இருக்கு இல்லையா, அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னா 2 வரும். ஸோ f dash of x equal to 2 e to the power of 2x. இப்போ என்னென்னா நமக்கு எக்ஸ் இதில் என்னென்னா f dash of x equal to இது இஸ் கிரேட்டர் தேன் 0னா என்ன அர்த்தம்னா இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன்னா f dash of x equal இஸ் கிரேட்டர் தேன் 0. இப்போ வந்து இது வந்து கிரேட்டர் தேன் 0வா அப்படின்னு நம்ம 2 e to the power of 2xங்கிறது கிரேட்டர் தேன் 0வா நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலான்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம வந்து -1ன்னு கொடுக்குறோம். f dash of xங்கிறது என்னென்னா 2 e to the power of 2x. இப்போ நம்ம f dash of -1 கொடுக்குறோம்னு வச்சுங்க, நெகட்டிவ் நம்பரே கொடுக்குறான். அப்போ வந்து என்ன வரும், 2 into e to the power of 2 into -1 வரும். 2 into -1 என்ன, -2. அப்போ f dash of x equal to 2 into e to the power of -2 into -1 into 2 வந்து -2, e to the power of -2. அது என்னென்னா ஈக்குவல் டு f dash of x ஈக்குவல் டு 2/e to the power of e ஸ்கொயர்னு ஆகிடும். ஈக்கு நமக்கு வந்து வேல்யூ தெரியும். அதாவது ஈங்கிறது அப்ராக்சிமேட்டாக e ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்டாக என்ன வேல்யூனா 2.718 அப்ராக்சிமேட்டாக. இப்போ வந்து நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், 2/2.718
ஸோ இது ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. பண்ணால் கூட நமக்கு இது வந்து என்னென்னா டிவைட் பண்ணால் கூட பாசிட்டிவாக தான் வரும். இது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். 2/2னா பாசிட்டிவ் தான் வரும். நமக்கு இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் இது இதெல்லாம் பண்ண வேண்டாம், டிவைட்லாம் பண்ண வேண்டாம். பாசிட்டிவாக நெகட்டிவாக தான் பார்க்கணும். அதனால் இது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அதனால் 2e⁻2x greater than 0. பாசிட்டிவ்னால இது greater than 0. ஸோ f' equal to e⁻2x is positive greater than 0. So this function is strictly increasing function. Strictly increasing function. Third sum, show that the function given by fx equal to sin x is first strictly increasing in 0 pi/2. Second, strictly decreasing in pi/2 pi. C. Third one, neither increasing nor decreasing in 0 pi. அதாவது ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்னா sin x முதல்ல fx equal to sin xன்னு கொடுத்துருக்காங்க. இதை நமக்கு வந்து முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். f' பண்ணோன்னா என்ன வரும்? sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x வரும். ஸோ இந்த cos x வந்து greater than 0னா cos x is greater than 0னா strictly increasing. இது அதை நம்ம இப்போ வெரிஃபை பண்ணிக்க போகிறோம். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் 0வாக இருந்ததுன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் இன் 0 pi/2. இன் 0 pi/2. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு நம்பர் லைன் போட்டுக்கலாம். ஒரு கிராஃப், அதாவது ஒரு கிராஃபே போடலாம். போட்டால் இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுன்னு சொல்லுவோம். இது செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். குவாட்ரண்ட் QAD குவாட்ரண்ட். இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட். இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். குவாட்ரண்ட். இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இது நம்ம ட்ரிகனாமெட்ரியில் படிச்சிருக்கோம். ஏற்கனவே நீங்கள் படித்தது தான். இப்போது இந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே ஆல் பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா எல்லாமே சைனு, காசு, டேனு, கொசைனு, காட்டு எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அத்தனையும் பாசிட்டிவாக இருக்கும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில். செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து சில்வர்னா என்ன? சைனும் அதோட ரெசிப்ரோக்கல் என்னென்னா சைனுக்கு அது கொசிகண்ட். சைனும் கொசிகண்ட்டும் அதில் பாசிட்டிவாக இருக்கும். தேர்டில் டீனா டேஞ்சண்ட்டும் காட்டும் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். இதில் இந்த சைனும் இதுவும் பாசிட்டிவாக இருக்கும். இதில் டேஞ்சண்ட்டும் காட்டும் பாசிட்டிவாக இருக்கும். மற்ற ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நெகட்டிவாக இருக்கும். இதில் கப்ஸ்னால் வந்து காசும் அதோட ரெசிப்ரோக்கல் என்னென்னா சீக்கண்ட்டு. இது ரெண்டுமே வந்து இதில் பாசிட்டிவாக இருக்கும் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் பாசிட்டிவ். இப்போ நமக்கு cos x வந்து என்னென்னா எதில் இருக்குன்னா 0 to pi/2ல் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, நம்ம ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஆகிருக்கா நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல 0, இது வந்து 90 டிகிரி pi/2. இது 180 நம்ம என்ன சொல்லுவோம்னா பைன்னு சொல்லுவோம். இது 3π/2 270. இப்போ என்னென்னா இந்த cos x வந்து 0லேருந்து pi/2லேருந்து என்ன மாதிரி இருக்குது ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த இடத்துல என்னென்னா 0 to pi/2 ஆல் பாசிட்டிவ். அப்போ சைனு காசு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போது காசும் பாசிட்டிவ். அதனால் 0லேருந்து pi/2 ஃபுல்லாக பாசிட்டிவ். காஸ் எக்ஸ் பாசிட்டிவ். ஸோ அதனால் அப்போ வந்து cos xங்கிறது greater than 0 தானே. பாசிட்டிவாக இருந்தாலே 0க்கு அப்புறமா இருக்கிறது தான் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ cos x is greater than 0, strictly increasing in 0 pi/2. கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு சம்மு நமக்கு புரிஞ்சிடுது. ஃபஸ்ட்டு ஒன் ஏ வந்து என்னென்னா ஃபங்க்ஷன் f' of x that is cos x is strictly increasing in 0 pi/2. அடுத்தது பார்க்கலாம். b வந்து என்னென்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இன் pi/2 pi.
இதே இந்த ஃபங்க்ஷனே இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் காஸே வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இன் பை பை 2 to பை. இந்த ஃபங்க்ஷனே வந்து டிக்ரீஸ் ஆகுது. எப்படி பை பை 2லேருந்து பைக்கு டிக்ரீஸ் ஆகுதான்னு கேட்குறாங்க. ஆமாம், எப்படின்னா இந்த இடத்துல வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து சைனும் கொசிக்கும் தான் பாசிட்டிவ். அப்போ காஸ் வந்து நெகட்டிவ். இந்த இடத்துல காஸ் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? இப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா லெஸ் தேன் 0வாக இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் காஸ் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். என்ன இது எந்த வேல்யூவில் பை பை இந்த என்ன இன்டர்வல்னா பை பை 2க்கும் பைக்கும் நடுவில் காஸ் எக்ஸ் நெகட்டிவ். அதில் பை பை 2 பை. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? தேர்ட் ஒன், நெய்தர் காஸ் எக்ஸே தான் இந்த ஃபங்க்ஷனே நெய்தர் இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங் இன் 0 to பை. இது பை பை 2 to பை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? நெய்தர் இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங் இன் 0 to பை. 0 to பை நம்ம பார்க்கணும். இப்போ 0 to பை எப்படி பார்ப்போம்னா ஃபஸ்ட்டு வந்து 0 to பை வந்து பை பை 2 முதல்ல பார்த்துக்கணும். 0 to பை பை 2ல் காஸ் எக்ஸ் வந்து என்னவா இருக்குது? காஸ் எக்ஸ் என்னவா இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. அதே வந்து காஸ் எக்ஸ் வந்து பை பை 2 to பையில் காஸ் எக்ஸு நெகட்டிவாக இருக்குது. ஓகே, இது நெகட்டிவ், இது பாசிட்டிவாக இருக்குது. அப்போ வந்து இது வந்து என்னென்னா இதுலேருந்து 0லேருந்து பை ஃபுல்லாக தானே இந்த 0 to பை பை 2 + 2 பைன்றது மொத்தமாக 0 to பைன்னு சொல்கிறோம். மொத்தமாக இது ஃபுல்லாக என்னென்னா இது ரெண்டும் சேர்ந்து தான் 0 to பை. அதனால் நெகட்டிவ் பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. அதனால் தேர்ட் ஒன் என்னென்னா சி வந்து நெய்தர் இன்க்ரீஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் in cos equal to cos x in 0 pi by இதில் என்ன 0 pi by 2 0 pi f dash of x equal to cos x in 0 piல neither increasing nor decreasing. ஏன்னா வந்து நம்ம 0 பைன்றது வந்து 0 to பை பை 2 to பை ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து 0 to பை மொத்தமாக சொல்கிறோம். அப்போ வந்து இதில் வந்து ஒன்று பாசிட்டிவாக இருக்குது, ஒன்று நெகட்டிவாக இருக்குது. அதுதான் நெய்தர் இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங் இன் அவ்வளோதான் ஃபங்க்ஷன். ஃபோர்த் சம், ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் இன் விச் த ஃபங்க்ஷன் எஃப் given by fx equal to 2x square minus 3x is a strictly increasing, b strictly decreasing. இப்போ நமக்கு என்ன பண்ணோம், இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்டர்வல்ஸ் முதல்ல கண்டுபிடிக்கணும். fx equal to 2x square minus 3x. அப்போது f dash of x equal to x square டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x வரும். அப்போ 4x minus 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3. 4x equal to 3 இருக்கும்போது 4x minus 3, 4xங்கிறது 3 இருக்கும்போது x என்னவாக இருக்கும், 3/4 இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு நம்பரில் இன் பண்ணிக்கலாம், போட்டுக்கிறோம். இந்த இடத்துல இது -∞, இது +∞. இங்கே வந்து x வந்து 3/4ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து இன்டர்வல் கேட்குறாங்க. இன்டர்வல் என்னென்னா இதுலேருந்து -∞ 3/4 ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல். அப்புறம் 3/4லேருந்து இது ஒரு இன்டர்வல், 2 இன்டர்வல். இப்போ -∞ to 3/4 ஒரு இன்டர்வல். அப்புறம் 3/4 to +∞ இது ஒரு இன்டர்வல். இப்போ நமக்கு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஏதாவது fx வந்து f' வந்து greater than 0வாக இருந்ததுன்னா அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அதே வந்து f' வந்து லெஸ் தேன் 0வாக இருந்ததுன்னா அது வந்து
ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். இப்போ நமக்கு இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x - 3 இல்லையே, இதுக்கு நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x - 3 இதுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம -1ன்னு கொடுத்து இப்போ வந்து இந்த இடத்துல 3/4க்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கலாம். பார்க்கும்போது என்ன வரும், 0.75. இது 3/4ங்கிறது 0.75, இது வந்து 0.5 இது வந்து 0.25 இப்படி வரும், வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 0.5 நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். 0.5 எடுத்துட்டோன்னா இந்த இடத்துல 0.5 போடலாம். இம்ப்ளைஸ் 4x 4 × 0.5 -3 இப்போ ஈக்குவல் டு 20 2.0 வரும் -3. அப்போ 2 - 3 ஈக்குவல் டு 2 - 3 என்ன -1 ஆகிடும். இது வந்து என்ன நெகட்டிவ். இந்த இடத்துல என்ன இருக்கும், இந்த இன்டர்வல் -∞ to 3/4 வந்து நெகட்டிவாக இருக்கும். எந்த வேல்யூ எடுத்தினாலும் -0.25 எடுத்தினாலும் இல்லை -1 -2 எது எடுத்தினாலும் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து நெகட்டிவ் இந்த இடத்துல. அடுத்தது வந்து 3/4லேருந்து ∞. இதில் வந்து நம்ம முக்காலுக்கு அப்புறமா 1 2 எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ 0 கூட எடுத்துக்கலாம் நம்ம இந்த வேல்யூ. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x - 3. எக்ஸுக்கு வந்து 1ன்னு கொடுக்குறோம் வேல்யூ. அப்போ 1ன்னு கொடுக்கும்போது 4 1s are 4 -3 ஈக்குவல் டு 1ன்னு வரும். அதாவது இந்த இடத்துல பாசிட்டிவ், இந்த இடத்துல 1 3/4 to ∞ வந்து பாசிட்டிவாக நம்ம கொடுக்குறோம். இப்போ 1ன்னு கொடுத்தோன்னா பாசிட்டிவ் வருது. இது பாசிட்டிவு, இது வந்து நெகட்டிவ். ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ். அப்போ என்னென்னா இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். அதனால் இப்போ நம்ம எப்படி எதுனா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி greater than 0ங்கிறது எதுனா 3/4 to ∞. இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அதே மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0ங்கிறது என்னென்னா நெகட்டிவ் வருது. இந்த இடத்துல இந்த பக்கம் -∞ to 3/4. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.